Alhamdulillahi Rabbil Alameen. Assalatu wassalamu ala Sayyidina Muhammad wa ala alihi wa sahbihi wa sallam. அன்புக்குரியவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நாங்கள் சூரத்துல் இஹ்லாஸை விளங்க முயற்சி செய்கிறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத். கூறுங்கள், அல்லாஹ் அவன் ஏகன். அல்லாஹு சமத். அல்லாஹ் தேவைகளின் போது நாடப்படுபவன். அவன் யார்பாலும் தேவையற்றவன். லம் யலித் வலம் யூலத். அவன் யாரையும் பெறவும் இல்லை, அவன் யாராலும் பெறப்படவும் இல்லை. வலம் யக்குன் லஹு குஃபுவன் அஹத். அவனுக்கு நிகராக ஒப்பாக எதுவும் இல்லை, யாரும் இல்லை. இந்த சூரா 4 வசனங்களை கொண்ட சூரா. அதிகமான முஸ்ஹஃப்களில், அதிகமான தப்சீர்களில், திருமிதி என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் சூரத்துல் இஹ்லாஸ் என்று இந்த சூராவுடைய பெயர் இடம்பெறுகிறது. ரிவாயத்துகளில் பெரும்பாலும், ஹதீஸ்களில் பெரும்பாலும் சூரத்து குல் ஹுவல்லாஹு அஹத் என்று அந்த முதலாவது வசனம் வருகின்ற வகையிலேயே இந்த சூராவுடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ரிவாயத்துகளில் சூரத்து தௌஹீத் என்றும் இந்த சூரா அழைக்கப்படுகிறது. ஏகத்துவம் பற்றி பேசுகிற சூரா. சூரத்துல் அசாஸ் என்று இமாம் பகாஇ அவர்கள் பெயர் குறிப்பிடுகிறார்கள். சூரத்து சமத் என்றும் இந்த சூரா அழைக்கப்படுகிறது. இமாம் ராசி அவர்கள் இந்த சூராவின் பெயரை பற்றி ஒரு தனி தலைப்பை அவர்கள் தலைப்பாக தஃசீர் எழுதுவார்கள் என்பது எனக்கு தெரியும். பெயரை பற்றி ஒரு தனி தலைப்பு போட்டு, தனி ஃபஸ்லை போட்டு எழுதியிருக்கிறார்கள். 20 பெயர்கள் இந்த சூராவுக்கு குறிப்பிடப்படுவதாக. பெரும்பாலும் பண்பு பெயர்கள். இந்த சூராட விசேடம் என்னென்றால், அந்த பெரும்பாலான பெயர்கள் இந்த சமத் என்ற பெயரை தவிர பெரும்பாலும், அது பொதுவாக குர்ஆன்ட சூறாக்கள பெயர்கள் சூறாவிலே இருக்கின்ற ஒரு சொல்லை வைத்து வருவது வழக்கம். ஆனால் இந்த சூரா நாங்கள் பாவிக்கின்ற இஹ்லாஸ் என்ற சொல்லாக இருக்கலாம். அந்த சொல் அந்த சூறாவிலே இல்லை. மௌலானா அபுல் அலா மௌதூதி அவர்கள் அது பெயர் தலைப்பாகவே வந்திருப்பதாக அமைந்திருக்கிறது என்று, சூறாவுக்குரிய தலைப்பு தான். பழமையாக பெயர் தலைப்பாக அமைகிறதில்லை, அப்படி வந்திருப்பதாக சொல்கிறார்கள். இமாம் ராசி அவர்கள் குறிப்பிடுகின்ற 20 பெயர்களிலும் பெரும்பாலானவைகள் அவ்வாறான அந்த சூறாவின் கருத்தை சொல்கின்ற, கருத்திலிருந்து பெறப்பட்ட ஒரு தலைப்பை சொல்கின்ற பெயர்களாக அமைந்திருக்கின்றன. இந்த சூறாவுடைய ஒரு விசேடம் அங்கு எங்களுக்கு விளங்குறதை நாங்க பார்க்கலாம். சூரா இறக்கப்பட்ட காலத்தை பொறுத்தவரையில் மக்காவில் இறக்கப்பட்ட சூரா, மதீனாவில் இறக்கப்பட்ட சூரா என்று ஒரு கருத்து வேறுபாடு இருக்கிறது. உண்மையில் அந்த கருத்து வேறுபாடுக்கு காரணம், சூரா இறக்கப்பட்டதாக பல்வேறு சம்பவங்கள் அறிவிக்கப்படுகிறது. அந்த சம்பவங்கள் மக்காவில் நடந்த சம்பவங்களும் இருக்கின்றன, மதீனாவில் நடந்த சம்பவங்களும் இருக்கின்றன. நாங்க அவற்றை தொகுத்து ஒரு 4 தலைப்புகளுக்கு கீழாக அந்த சம்பவங்களை பார்க்க முடியும் நான் நினைக்கிறேன். ஒன்று, இமாம் ராசி அவர்கள் அப்படி தொகுத்து சொல்கிறார்கள், முஷ்ரிக்குகள், இணை வைப்பாளர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் உங்களோட ரப்ப பத்தி சொல்லுங்கோ என்று கேட்ட நேரம் இந்த சூரா இறங்கியது என்று பல ரிவாயத்துகள் வருகிறது. அனிபுன் அப்பாஸ், அண்ணா ஆமிர் பின் துஃபைல் 2 பேர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்டாங்க, அத்தைய நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலாம ததுஊனா, நீங்க எதனை நோக்கி எங்களை அழைக்கிறீர்கள்? இலல் ஃபகால இலல்லா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் அல்லாஹ்வை நோக்கி உங்களை அழைக்கிறேன். கால சிஃப்ஹு லனா அமின் ذهبின் ஹுவ அம்மின் ஃபில்லத்தின் அம்மின் ஹதீதின் அம்மின் ஹஷபின். அவனை பற்றி அவனது பண்புகளை எங்களுக்கு சொல்லுங்கள், வர்ணியுங்கள். அவன் தங்கத்தால் ஆனவனா, வெள்ளியால் செய்யப்பட்டவனா, இரும்பால் செய்யப்பட்டவனா அல்லது பலகையால் செய்யப்பட்டவனா என்று அவர்கள் கேள்வி கேட்டார்கள். அவங்களோட கடவுள்கள் எல்லாம் இப்படி ஏதாவது ஒன்றால ஆக்கப்பட்டது, தங்கத்தால, வெள்ளியால, உலோகங்களால, பலகைகளால, ஏதாவது ஒன்ற மண்ணால வடிவமைக்கப்பட்டது. அந்த பின்னணியில நீங்க சொல்ற கடவுள், உங்களோட ரப்பு எதால படைக்கப்பட்டவன், எப்படி எதால் ஆக்கப்பட்டிருக்கு என்று இணை வைப்பாளர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் ஒரு கேள்வி கேட்ட நேரம் இந்த சூரா இறங்கியது என்று ஒரு ரிவாயத் வருகிறது. உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அவர்கள் அன்னல் முஷ்ரிகீன காலு, முஷ்ரிக்குகள், இணை வைப்பாளர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து சொன்னாங்க, யா முஹம்மத் இன்சப் லனா ரப்பக, உங்களோட இரட்சகனை எங்களுக்கு, உங்களோட இரட்சகண்ட பரம்பரை எங்களுக்கு சொல்லுங்க என்று கேட்டாங்க. எங்களுக்கு தெரியும், அரபிகள் இணை வைப்பாளர்கள் வணங்கிய சிலைகள் எல்லாம் என்றொரு காலத்தில் மனிதர்களாக வாழ்ந்தவர்கள்.
அந்த சமூகத்தில் இருந்த பெரும்பாலும் அந்த சமூகத்தில் இருந்த மதிப்புக்குரிய நல்ல மனிதர்கள், வரலாற்றில் இருந்தவர்கள், அவர்கள் தான் காலப்போக்கில் சிலைகளாக வடித்து அவர்கள் கடவுள்களாக வணங்கி வந்தார்கள். எனவே அவர்களுக்கு பரம்பரை இருந்தது. அவங்களுக்கு நசபு சொல்லேலும் சொல்றேன், நசபு பரம்பரை சொல்ற, இன்னார்ட மகன் இன்னார்ட மகன் இன்னார்ட மகன் என்று சொல்லேல் அரபுகள்கிட்ட அந்த வழக்கம் இருந்தது. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைக்கின்ற ரப்பும் கடவுளும் அப்படி இருக்கும் என்ற நினைப்பிலையோ என்னமோ அவர்கள் வந்து கேட்டாங்க, இன்சப்லனா ரப்பக்க, உங்களோட ரப்ப யாருன்னு உங்களோட ரப்போட பரம்பரையை சொல்லுங்கன்னு கேட்டாங்க. ஹுவ அல்லாஹ். அந்த நேரம் தான் இந்த சூரா இறங்கியது. குல் ஹுவ அல்லாஹு அஹத் அல்லாஹு சமத், அவன் அல்லாஹ், அவன் ஏகன், அவன் தேவைகளின் போது நோக்கப்படுபவன், வேறு யாரும் பாலும் அவன் தேவையற்றவன், லம் யலித் வலம் யூலத், அவன் பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லை, அவனுக்கு நிகராக ஒன்றும் இல்லை என்ற சூரா அப்போதுதான் இறங்கி. அதே மாதிரி ஒரு சம்பவம் வருகிறது. குறைஷிகள் வந்து கேட்டார்கள், முஷ்ரிக்கள் என்று சென்ற ரிவாயத்திலே வந்தது. ஏற்கனவே வந்த ரிவாயத்தில் பேர் குறிப்பிட்டு வந்தது. இங்கு காலத் குறைஷிகள் ரசூலுல்லாஹ் பார்த்து சொன்னாங்க அதே கேள்வி, இன்சப்லனா ரப்பக்க. அப்ப இந்த சூரா இறங்கியதுன்னு வருகிறது. இது முதலாவது சந்தர்ப்பம். இணை வைப்பாளர்கள் உங்களோட ரப்ப பத்தி சொல்லுங்கோன்னு கேட்ட நேரம் இறங்கியதாக வருகிறது. இன்னும் நான் கொஞ்சம் விரிவா விளங்கப்படுத்தின ஒரு காரணத்துக்காகத்தான், யூதர்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேள்வி கேட்ட நேரம் உங்களோட ரப்ப பத்தி சொல்லுங்க கேள்வி கேட்ட நேரம் இந்த சூரா இறங்கியது என்று அன்ன யஹூத் ஜாஇலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னாங்க, யா முஹம்மத் சிஃப்லனா ரப்பக்கல்லதி பஅஸக, உங்களை அனுப்பிய உங்களது ரப்பை எங்களுக்கு அவனது பண்புகளை சொல்லுங்கள் என்று கேட்ட நேரம் இந்த சூரா இறங்கியது என்று ரிவாயத்துகளை வருகிறது. யூதர்கள் கேட்டதாக சொல்கிற ரிவாயத்தில் இன்னும் பல இருக்கின்றன. கிறிஸ்தவர்கள் கேட்ட நேரம் இந்த சூரா இறங்கியதாக இன்னும் ஒரு ரிவாயத் வருகிறது. அவர்களும் கேட்டார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர் அறிவிக்கிறார்கள், நஜ்ரானில் இருந்து அந்த தூதுக்குழு வந்த நேரம், நஜ்ரானில் இருந்து வந்த தூதுக்குழு கிறிஸ்தவர்கள் எங்களுக்கு தெரியும், சிஃப்லனா ரப்பக்க அமின் ஜபர்ஜதின் அம் யாக்கூத்தின் அம் ஸஹபின் அம் ஃபில்லத்தின், இணை வைப்பவர்கள் கேட்டது போலவே உங்களோட ரப்பு எதால ஆக்கப்பட்டவன் என்று உலோகங்களின் பேரை சொல்லி இதாலையா அதாலையா தங்கத்தாலையா வெள்ளியாலையா என்று அவர்கள் கேட்டார்கள். இன்ன ரப் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்ன ரப்பி லைஸ மின் ஷைஇன் லிஅன்னஹு காலிகுல் அஷ்யா, எனது ரப்பு ஏதாவது ஒரு பொருளில் இருந்து உருவானவன் அல்ல, ஏனென்றால் அனைத்து பொருட்களையும் படைத்தவன் அவன் என்று சொல்லி இந்த சூரா இறங்கியது. அதனை அவர்கள் விளங்கப்படுத்தினார்கள் என்று இங்கு வருகிறது. எனவே இணை வைப்பாளர்கள் கேட்ட நேரம் இறங்கிய சூரா என்று ரிவாயத் வருகிறது. யூதர்கள் கேள்வி அல்லாவை விளங்கப்படுத்துமாறு கேட்ட நேரம் இறங்கிய சூரா என்று ரிவாயத் வருகிறது. கிறிஸ்தவர்கள் கேட்ட நேரம் என்பதாக ரிவாயத் வருகிறது. இறுதியாக ஒரு நாட்டுப்புற அரபி வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜா அரபியுன் இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்சப்லனா ரப்பக், அதே கேள்வி, உங்களோட ரப்போட பரம்பரையை சொல்லுங்க, அவன் யாருன்னு எனக்கு விளங்கப்படுத்துங்க இந்த கேட்ட நேரம் இந்த சூரா இறங்கியதாக வருகிறது. என்ன இதுல இருந்து புரிந்து கொள்ள முடியுமான செய்தி, அதை நான் விளங்கப்படுத்துறேன். எனவே வித்தியாசமான ரிவாயத்துகள் மக்காவுல மதீனாவுல என்று புரிந்து கொள்ள முடியுமான ரிவாயத்தில் வந்து அதுதான் இந்த சூரா எங்க இறங்கியது என்ற அந்த கருத்து வேறுபாடுக்கான காரணம். இமாம் இப்னு ஆஷூர் அவர்கள் அந்த எல்லா ரிவாயத்துகளையும் எப்படி சேர்த்து புரிந்து கொள்ள முடியும் என்பதை விளங்கப்படுத்துகிறார்கள். அடிப்படையில் இந்த சூரா மக்காவில் இறங்கியது என்று புரிந்து கொள்வதுதான் பொருத்தம், அதுதான் உண்மை. ஆரம்பத்தில் அங்கு இந்த கேள்வி கேட்கப்பட்ட நேரம் அல்லாஹ் விளங்கப்படுத்தும், உங்களோட ரப்பு யாரு, இன்சப்லனா ரப்பக்க சிஃப்லனா ரப்பக்க என்று உங்களோட ரப்ப எங்களுக்கு அவனோட பண்புகளை சொல்லுங்க கேட்ட நேரம் இந்த சூரா இறங்கியது. ஆனால் இதே கேள்வி யூதர்களால் முன்வைக்கப்பட்ட போது, கிறிஸ்தவர்களால் முன்வைக்கப்பட்ட போது, ஒரு நாட்டுப்புற அரபி அதனை கேட்ட போது, எல்லா சந்தர்ப்பங்களிலும் இந்த கேள்வி கேட்கப்பட்ட நேரங்கள்லாம் இதே சூறாவை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டி பதில் சொன்னாங்க என்ற அந்த கேள்விக்கு வந்த பதில் தான் இது. சரியான தெளிவான திட்டவட்டமான எல்லாருக்கும் பொருத்தமான பதில். எனவே பலரும் பல சந்தர்ப்பங்கள்ல திருப்பி இந்த கேள்வி கேட்கப்பட்ட நேரம் இதே சூறாவை ரசூலுல்லாஹ் ஓதி காண்பித்தாங்க. ஆனா ஹதீஸ்களை அறிவிக்கிற மனிதர்கள் ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் ஓதி காண்பித்ததை ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அப்போதுதான் இந்த சூரா இறங்கியது என்பது போல் விளங்கிவிட்டார்கள் என்று இமாம் இப்னு ஆஷூர் அவர்கள் இந்த ஒற்றுமையை விளங்கப்படுத்துகிறார்கள். மௌலானா அபுல் அலா மௌதூதி அவர்களும் இதே கருத்தை தான் சொல்கிறார்கள். நான் ஏன் இந்த எல்லா ரிவாயத்துகளையும் 4 தலைப்புகளாக ஒரு நாட்டுப்புற அரபி கேட்ட நேரம், இணை வைப்பாளர்கள் கேட்ட நேரம், யூதர்கள் கேட்ட நேரம், கிறிஸ்தவர்கள் கேட்ட நேரம் என்ற எல்லாத்தையும் கொண்டு வந்தேன் என்றால், எல்லா சந்தர்ப்பங்களும் ஓதி காண்பிக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை வலிந்து விரிவாக சொல்ல முயற்சிக்கிறேன் என்றால் எங்களுக்கு அதுல ஒரு செய்தி இருக்கிறது. இந்த சூரா இந்த கேட்ட எல்லா மக்களிடமும், முதலாவது விஷயம், கேட்ட எல்லா மக்களிடமும்
அல்லாஹு தாலா பற்றி இருந்த பிழையான கடவுள் பற்றி, உண்மையான இறைவன் பற்றி, ஏகத்துவம் பற்றி இருந்த பிழையான சிந்தனைகள் அனைத்துக்கும் பதிலாக இந்த சூரா அமைந்திருக்கிறது என்ற செய்தி அங்கு புலப்படுகிறது. இணை வைப்பாளர்கள்ட்ட இருந்த பிழையான கடவுள் சிந்தனை, இணை வைத்தல் தௌஹீதுக்கு எதிரான பிழையான சிந்தனைக்கு இந்த சூரா பதில் சொல்கிறது. அது பிழை என்று சொல்கிறது. அதிலிருந்து உண்மையான கடவுள் கொள்கை அது முன்வைக்கிறது. யூதர்களிடம் கிறிஸ்தவர்களிடம் இருந்த கடவுள் கொள்கை அல்லது இணை வைப்பு, அவர்கள் கடவுளை அல்லாவை புரிந்து வைத்திருந்த வித பிழையானது என்று சரியானதை அறிமுகப்படுத்துவதற்குரிய விடயம் இந்த சூறாவிலே இருக்கிறது. ஒரு நாட்டுப்புற மனிதனுக்கும் இந்த சூறாவிலே செய்தி. அது முதலாவது விடயம். எல்லாருடைய பிழையான சிந்தனைகளையும் சரி செய்கிற விடயம் இந்த சூறாவுக்குள் இருக்கிறது ஒன்று. இரண்டாவது, நாங்க புரிந்து கொள்ளையிலும் நாட்டுப்புற அரபீட விஷயத்தை நான் வலிந்து குறிப்பிட்டேன். ஏனென்றால் இந்த சூரா ஏக காலத்தில் எளிமையாக அல்லாஹ் யாரு, தௌஹீத் என்ன என்ற ஒரு மனிதனுக்கு விளங்கப்படுத்துறதுக்கு உரிய செய்தியும் இந்த சூறால மிகவும் எளிமையாக இருப்பது போலவே அதான் அந்த நாட்டுப்புற அரபி கேட்டனரும் அது சொல்லி. அதே நேரம் மதங்களை பின்னணியாக கொண்டு யூத மதம், கிறிஸ்தவ மதம், இணை வைப்பு என்ற மத பின்னணிகளோடு கடவுள் கோட்பாடுகளை சுமந்திருக்கின்றவர்களுக்கும் பிலோசபிகளை வைத்திருப்பவர்களுக்கும் ஏகத்துவத்தை சொல்வதற்குரிய உள்ளடக்கத்தை ஏக காலத்தில் இந்த சூறா கொண்டிருக்கிறது. மிகவும் எளிமையாகவும் இந்த உண்மையை விளக்கப்படுத்துவது போலவே இணை வைப்பு தௌஹீத் இணை வைப்பு என்ற பரப்பில் உள்ள சிக்கலான விடயங்களுக்கும் பதிலாக இந்த சூறா அமைந்திருக்கிறது ஏக காலத்தில் என்ற உண்மையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சூறாவின் சிறப்பு குறித்து நிறைய செய்திகள் வருகிறது. அதை நான் ஒரு செய்தியை புரிந்து கொள்வதற்காக குறிப்பிட முயற்சி செய்கிறேன். ஒரு சிறப்புகள் குறித்து வருகின்ற எல்லாத்தையும் தலைப்பு ரீதியாக தொகுத்து சொன்னால், ஒரு வகையில் அல் குர்ஆனில் 1/3 என்று இந்த சூறாவின் சிறப்பை குறிப்பிடுகின்ற ஹதீஸ்கள் ஏராளமாக வருகின்றன. மன் கரஅ குல் ஹுவல்லாஹு அஹத் கஅன்னமா கரஅ சுலுஸல் குர்ஆன், அதனை ஓதியவர் குர்ஆனில் 1/3 ஓதியது போன்றவர், கஅன்னமா கரஅ ஓதியது போன்றது என்று வருகிறது. வல்லதி நப்சி பியதிஹி இன்னஹா லதஅதிலு சுலுஸல் குர்ஆன், அல்லாஹ்வின் மீது ஆணையாக அது குர்ஆனின் 1/3க்கு நிகரானது என்று ஹதீஸ் வருகிறது. புகாரிலே பதியப்பட்டிருக்கின்ற ஹதீஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்தில் கேட்டார்கள், இரவு நேரத்தில் குர்ஆனில் 1/3 ஓதுவதற்கு உங்களுக்கு யாருக்கு முடியும்? அஜிசு அஹதுக்கும் அன் யக்ரஅ சுலுஸல் குர்ஆனி ஃபீ லைலத்தின், குர்ஆன் ஒரு இரவிலேயே குர்ஆனில் 1/3 உங்கள் யாருக்கும் ஓத முடியாதா என்று கேட்டான. ஷக்க தாலிக அலைஹிம் ஃபகால், அவங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அதை எப்படி ஓதுற சொன்னாங்க. ஐயுனா யுத்தி குதாலிக்க யா ரசூலுல்லாஹ், எங்கள யாருக்குதான் அப்படி ஏலும் அவ்வளவு குயிக்கா 1/3 ஒரே இரவுல ஓதி முடிப்பதற்கு என்று சொன்ன நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூறாவை சொல்லி சுலுஸுல் குர்ஆன், இந்த சூரா குர்ஆனில் 1/3 என்று சொன்னார்கள். புகாரிலே வருகின்ற ஹதீஸ். உங்கள யாருக்கு இந்த சூறாவை 3 தடவைகள் ஓத முடியுமோ அவர் இந்த சூரா குர்ஆனில் 1/3க்கு நிகரானவை ஓதுகிறார். இந்த ரிவாயத் பலவீனமான ரிவாயத் என்று வருகிறது. ஆனாலும் ஏனைய ஹதீஸ்களுக்கூட பல ரிவாயத்துகளுக்கூட இதே செய்தி உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதால் இந்த செய்தியை நான் குறிப்பிட்டிருக்கேன். இது முதலாவது. இதை பத்தி இன்னும் வேற ஹதீஸ்களும் வருது. 1/3 குர்ஆன்ல என்று சொன்னது. இன்னொரு வகையில இந்த சூறாவை விரும்புவதற்கூடாக அல்லாஹ் உங்களை விரும்புகிறான் என்று சொல்கின்ற ரிவாயத்துகள் ஏராளமாக வருது. எனவே அல்லாஹ்வுடைய விருப்பத்தை பெறுவதற்கான வழி இந்த சூறாவை நேசிப்பதும் விளங்குவதும் ஓதுவதும் அந்த கருத்தை புரிந்து கொள்வதும் பசுமையாக வைத்துக் கொள்வதும் சூறாவை விரும்புவதும் என்ற செய்தி வருகிறது. நிறைய ரிவாயத்துகள் வருது. ஒரு மனிதன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து சொன்னான், யா ரசூலுல்லாஹ் இன்னி உஹிப்பு ஹாதிஹி சூரா, இந்த சூறாவை நான் விரும்புகிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அந்த மனிதனுக்கு ரசூலுல்லாஹ் பதில் சொன்னாங்க, ஹுப்புக இய்யாஹா அத்கலகல் ஜன்னah, அந்த சூறாவை நீ விரும்புவதன் காரணமாக உனக்கு அந்த சூறாவின் மீது இருக்கின்ற விருப்பத்தின் காரணமாக அல்லாஹ் உன்னை சுவர்க்கத்தின் நுழைவிப்பான் என்று சொன்னார்கள். ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு படையை தலைமை தாங்கி சென்ற மனிதன் அந்த படை திரும்பி வரும் வரைக்கும் தொழுவித்த இமாமத் செய்த எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா ரக்காத்துகளிலும் இந்த சூறாவை ஓதித்தான் ரக்காத்தை முடிப்பதாக தொழுகை நடத்தி வந்தார். சஹாபாக்கள் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இதனை முறையிட்டு, இந்த மனிதன் எல்லா ரக்காத்திலையும் இந்த சூறாவை தான் குல் ஹுவல்லாஹு அஹத் இந்த சூறாவை தான் ஓதுகிறார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. சலூஹு லி ஐ ஷைஇன் யஸ்னஉ ذلك, அவர்ட்ட கேளுங்க ஏன் நீங்க அப்படி செஞ்சீங்கன்னு கேளுங்க. கேட்ட நேரம் அவர் சொன்னாரு, லி அன்னஹா சிஃபத்துர் ரஹ்மான், அது எனது அருளாளனின் பண்புகளை அது வர்ணிக்கிறது. வ அன உஹிப்பு அன் அக்ரஅ பிஹா, எனவே நான் அதனை ஓதுவதை விரும்புகிறேன் என்று சொன்ன நேரம் அந்த செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. அவர் சொன்னார், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவருக்கு சொல்லுங்கோ, உஹ்பிரூஹு அன்னல்லாஹ தஆலா யுஹிப்புஹு,
அல்லாஹு தாலா அவரை நேசிப்பதாக சொல்லுங்கள் என்று சொன்னாங்க. சஹீஹ் புகாரி முஸ்லிம்ல வரப்பது. இதே மாதிரி இன்னொரு செய்தியும் வருகிறது. ரசூலுல்லாவிடம் சஹாபாக்கள் வந்து கம்ப்ளைண்டாக சொன்னாங்க, இந்த மனுஷன் இப்படித்தான் எல்லா ரக்காத்திலும் இந்த சூறாவைத்தான் ஓதுறாரு, நாங்க அதை கேட்டோம், அவர் மாத்தி வேற சூறாக்கள் ஓதுங்கன்னு நாங்க அவருக்கு ரிக்வெஸ்ட் பண்ணினோம், அப்பயும் அவர் கேட்ட மாதிரி இல்ல என்று கம்ப்ளைண்ட் பண்ணின நேரம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்டாங்க, ஏன் உங்களோட நண்பர்கள் உங்களோட சகாக்கள் உங்களுக்கு பண்ணின ரிக்வெஸ்ட் நீங்க ஏற்றுக்கொள்ளாம தொடர்ந்து இதுல பிடிவாதமா இருந்திருக்கிறீங்க, அதுக்கான காரணம் என்னன்னு கேட்ட நேரம் அவர் சொன்னார், நான் அந்த சூறாவை விரும்புகிறேன், இன்னி உஹிப்புஹா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹுப்புக்க இய்யாஹா அதுஹலக்கல் ஜன்னா, உனது அந்த நேசத்தின் காரணம் அந்த சூறாவை நீங்க விரும்புறதால அல்லாஹ் உங்களை சொர்க்கத்துல நுழைவிப்பான். எனவே இந்த சூறா அல்லாஹ்வுடைய நேசத்தையும் சொர்க்கத்தையும் பெற்று தருவதற்கான வழி என்று ஒரு செய்தியை சொல்கிறது. இன்னொரு வகையில் இந்த சூறா எத்தனை தடவைகளுக்கு ஓதப்படுகிறதோ அத்தனை தடவைகளுக்கு ஏற்ப பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக நிறைய ரிவாயத்தில் வருகிறது. பெரும்பாலும் நான் அறிந்த வகையில் பெரும்பாலும் அந்த ரிவாயத்துகள் பலவீனமான ரிவாயத்துகளாக இருப்பதை பார்க்க முடியும். ஆனா சூறாவுடைய சிறப்புக்கு அது எந்த களங்கமா விளைவிப்பதாக அமைய மாட்டார். அதே நேரம் இதற்கு பிறகு குர்ஆனில் வர இருக்கின்ற 2 சூறாக்கள் இருக்கிறது. குல் அஊது பிரப்பின் நாஸ், குல் அஊது பிரப்பில் ஃபலக், முஅவ்விதத்தைன் என்று நாங்கள் அதனை அழைக்கிறோம். பாதுகாப்பு தேடுவதற்கான 2 சூறாக்கள். அந்த 2 சூறாக்களோடையும் இணைத்து இந்த சூறாவின் சிறப்பு பல ரிவாயத்திலே வருகிறது. நான் அதனை குறிப்பிடவில்லை. எனவே இந்த சூறா அப்படி ஒரு சிறப்பை பெறுகிறது. அது காட்டு இந்த சூறாவுக்கு ஒரு வெயிட் இருக்கு, ஒரு பாரம் இருக்கு, ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்றோம். எல்லா வகையான இந்த சூறாவுடைய மைய கருத்தை நாங்கள் பார்த்தால் இந்த பின்னணிகள் எல்லாம் வைத்துக்கொண்டு அல்லாஹு தாலா இந்த சூறாவில் எல்லா வகையான இணை வைப்புகளில் இருந்தும் தௌஹீதுக்கு எதிரான தௌஹீதை களங்கப்படுத்துகின்ற எல்லா வகையான சிந்தனைகளிலிருந்தும் அல்லாஹு தாலாவை தூய்மைப்படுத்தி தூய தௌஹீதை முன்வைக்கின்ற ஒரு சூறா இது என்று இந்த சூறாவுடைய கருத்தை நாங்கள் சொல்ல முடியும். அதுதான் இஹ்லாஸ் என்று பேர் வந்திக்கு, தௌஹீத் என்று பேர் வந்திக்கு, தஜ்ரீத் என்று பேர் வந்திக்கு, நிறைய பேர்கள் அந்த கருத்தில் தான் வந்திருக்கிறது. ஏகத்துவத்தை முழு வடிவில் அப்படி சொல்லிடும் நாங்க விளங்குற நேரம் நீங்க புரிஞ்சு கொள்வீங்க. ஏகத்துவத்தை இந்த சூறா முழு வடிவத்துல மிச்சம் சுருக்கமாக ஏகத்துவத்துல எல்லா கம்போனன்ட்களையும் உள்ளடக்கி எல்லா அங்கங்களையும் எல்லா பகுதிகளையும் உள்ளடக்கி முழு வடிவில் ஆனால் மிகவும் சுருக்கமாக இந்த சூறா பேசி இருக்கிறது என்று நாங்க புரிஞ்சு கொள்வோம். சூறாவுடைய கட்டமைப்பை பார்த்தால் முதல் வசனம் தௌஹீத் அல்லாஹு தாலா அதோட மொத்த வடிவத்தில் சொல்கிறான். குல் ஹுவல்லாஹு அஹத், கூறுங்கள் அவன்தான் அல்லாஹ், அவன் ஏகன். தௌஹீத் மொத்தமாக இந்த வசனத்தில் சொல்லப்பட்டு விடுகிறது. அவன் அல்லாஹ் ஏகனாக இருக்கிறான், அவன் அல்லாஹ், அவன்தான் அல்லாஹ், அவன் ஏகனாக இருக்கிறான். எனவே தௌஹீதை ஏற்றுக்கொள்ள என்பது அல்லாஹுவை கடவுளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவனை மாத்திரம் ஏகனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தௌஹீதை மொத்தமாக இந்த வசனம் சொல்லிவிடுகிறது. சூறாவுடைய அடுத்த 3 வசனங்களும் 4 வசனங்கள் தான் இந்த சூறாவில் இருக்கிறது. அடுத்த 3 வசனங்களும் மொத்தமாக அங்கு சொல்லப்பட்ட தௌஹீதின் பகுதிகளை அடுத்த 3 வசனங்களும் விளங்கப்படுத்துகிறது. ஏகனாக புரிந்து கொள்ள வேண்டிய அனைத்து எந்த வகையிலெல்லாம் அல்லாஹு தாலா ஏகன், அல்லாஹு தாலாவுடைய தௌஹீதின் வடிவங்கள் எவையெல்லாம் இருக்கின்றன என்பதை தனித்தனியாக சொல்வதாக இந்த பகுதி அமைகிறது. இன்னொரு வகையில சொன்னால் அல்லாஹுக்கு உலகத்துல இணை வைக்கப்படுகின்ற அனைத்து வடிவங்களையும் இந்த 3 வசனங்களும் சொல்லிவிடுகிறது. அந்த அனைத்து வடிவங்கள்ல இருந்தும் அல்லாஹ் ஏகனாக இருக்கிறான். தௌஹீதுக்கு எதிராக 3 வடிவங்கள் தான் உலகத்தில் மொத்தத்தில் இருக்கிறது. அது உலகத்தில் இருக்கின்ற தௌஹீதுக்கு எதிரான எந்த வடிவத்தையும் இந்த 3இல் ஒன்றுக்குள் கொண்டு வந்து விட முடியும். 3 வடிவங்களிலும் அல்லாஹ் ஏகன் என்று சூரா சொல்கிறது. அதுதான் சூராவுடைய கருத்து. தேவைகளுக்காக நாடப்படுற என்றது சமத் என்று அல்லாஹு சமத் என்று இந்த சூரா சொல்கிறது. அது தேவைகளுக்காக நாடப்படுபவன். உலகத்துல கடவுள்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தேவைகளுக்காக நாடப்படுவதற்காக. அது தௌஹீதுக்கு முரணான ஒரு இடம். அது இங்கு அல்லாஹு தாலா தேவைகளுக்காக நாடப்படுவதில் ஏகனவன். அவனுக்கு அவன் பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லை என்பது உலகத்துல அல்லாஹு தாலாவுக்கு பிள்ளைகள் இருப்பதாக கற்பிக்கின்ற தௌஹீதுக்கு முரணான ஒரு சிந்தனை இருக்கிறது. எத்தனையோ வகையான வழிகேடுகள் அதற்குள்ளால் வருகிறது. அந்த பகுதியில் அல்லாஹு தாலா ஏகன், அந்த சிந்தனை பிழையானது என்று சூரா சொல்கிறது. 3வது அல்லாஹு தாலாவுட பண்புகள்ல, அவன் ராத்துல, அவன் தன்மைகள்ல இணை கற்பிக்கின்ற இணை வைப்புகள் உலகத்திலே இருக்கிறது. அவை அனைத்தையும் விட்டு அல்லாஹு தாலா விடுவிக்கப்பட்டவன், அவன் அந்த பகுதியில் ஏகனாக இருக்கிறான் என்று சூரா சொல்கிறது. இதுதான் சூராவுடைய கட்டமைப்பு. நாங்க சூராவுடைய முதல் வசனத்துக்கு வந்தால் குல் ஹுவல்லாஹு அஹத், கூறுங்கள் அவன்தான் அல்லாஹ், அவன் ஏகன். கூறுங்கள்
என்று சூரா ஆரம்பிக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து முதலாவது இப்படி சொல்வதாக இருந்தாலும் அல்லாஹு தாலாவை உலகத்துக்கு அறிமுகப்படுத்த விரும்புகின்ற எல்லோரையும் பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், சொல்லுங்கள் ஹுவல்லாஹு அஹத், அவன் தான் அல்லாஹ், அவன் ஏகன் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ்வை அறிமுகப்படுத்த விரும்புகின்றவர்களை நோக்கி அவனை அறிமுகப்படுத்த விரும்புகின்ற முறையை அல்லாஹு தாலா சொல்கிறான். குல் என்று ஏன் இந்த சூரா ஆரம்பிக்கிறது என்று பார்த்தால், நாங்கள் ஏற்கனவே அதிகமான ரிவாயத்துகளை சொன்னோம். எத்தனையோ தரப்பினர் முஷ்ரிக்குகள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள், நாட்டுப்புற மனிதர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேள்வியாக சிஃப்லனா ரப்பக்க, உங்களோட ரப்பை பத்தி விளங்கப்படுத்துவோம், உங்களோட ரப்போட பரம்பரையை சொல்லுங்க இந்த கேள்வியாக கேட்ட நேரம், அதுக்கு பதிலாக இந்த சூரா இறங்குகிறது. இந்த கேள்வி கேட்டவருக்கு பதிலாக சொல்லுங்கள் அவன்தான் அல்லாஹ், அவன் ஏகன் என்று சூரா இறங்குகிறது. அதே நேரம் இப்னு ஆஷூர் அவர்கள் சொல்கிறார்கள், இஃப்திதாஹு ஹாதிஹி சூரா பில் அம்ரி பில் கவுல் லிஇத்ஹாரில் இனாயத்தி, வெளிப்படுத்தி சொல்லுங்கள் என்று சொல்வதற்கூடாக பின்னால் சொல்லப்பட இருக்கின்ற விடயத்தின் முக்கியத்துவத்தை இந்த பிரயோகம் உணர்த்துகிறது என்று இமாம் இப்னு ஆஷூர் அவர்கள் விளங்கப்படுத்துகிறார்கள். சூரா அல் காஃபிரூன் நாங்கள் இதற்கு முன்னர் விளங்கிய சூராவை போல் குல்யா ஐயுஹல் காஃபிரூன், நிராகரிப்பாளர்களே என்று அவர்களை பார்த்து விடயங்களை சொல்லுங்கள் என்று சொன்னது போ அதுக்கு நிகரான ஒரு பிரயோகம் இது என்று அவர்கள் சொல்கிறார்கள். குல் ஹுவல்லா, சொல்லுங்கள் அவன்தான் அல்லாஹ், அவன்தான் அல்லாஹ் என்று அடுத்த பகுதி அமைகிறது. ஹுவ, அவன் என்று சொல்வது கூட ஏற்கனவே நான் சொன்னது போல இன்சப்லனா ரப்பக், உங்களோட ரப்பிட பரம்பரையை சொல்லுங்கள், உங்களோட ரப்பை எங்களுக்கு விளங்கப்படுத்துங்கள், அவனது பண்புகளை சொல்லுங்கள், உங்களது பண்பு ரப்பு யாரு என்று கேள்வி கேட்டதுக்கு பதிலாக ஹுவ, அவன், நீங்க கேட்ட அந்த ரப்பு அவன் என்று சூரா ஆரம்பிக்கிறது. குல் ஹுவல்லா அல் அஹத், குல் ஹுவல்லாஹு, நபியே சொல்லுங்கள், கூறுங்கள் அவன்தான் அல்லாஹ். அல்லாஹ் என்று இங்கு அந்த அல்லாஹு தாலாவுடைய அலம், அல்லாஹு தாலாவுடைய அல்லாஹுவை குறிப்பதற்கு பேராக பயன்படுத்தப்படுகின்ற சொல் இங்கு பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கூடாக இங்கு தெளிவாகவே ஒரு செய்தி நாடப்படுகிறது. கேள்வி கேட்ட எல்லோரும் முதலாவது நாங்க புரிந்து கொள்ள வேண்டிய விடயம், கேள்வியாக கேட்ட அனைவரும் அல்லாஹ் என்ற அந்த சொல்லையும் அல்லாஹ் என்ற அந்த கடவுளையும் அறிந்துதான் வைத்திருந்தார்கள். இந்த வசனம் என்ன செய்கிறது என்றால், அவன் அல்லாஹ், நீங்க எல்லாம் சொல்லி வாரீங்களே, தெரிஞ்சு வச்சுக்கிறீங்களே, ஹூ அல்லாஹ், அவன் தான், அல்லாஹ் தான். ஆனால் நீங்கள் தெரிந்து வைத்திருக்கின்ற விதத்தில் அல்ல எனது ரப் இருப்பது. அஹத், அவன் ஏகன், தனியானவன். நீங்க விளங்கி வச்சுக்கிற வகையிலே அல்ல என்று அவர்களது ஏற்கனவே இருக்கின்ற அல்லாஹ் பற்றிய புரிதலை திருத்துவது போன்றே முதலாவது வசனத்தை அல்லாஹு தாலா அமைத்திருக்கிறான். இந்த சொல் அவர்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஹுவல்லா, அவன் தான் அல்லாஹ், உங்களுக்கு தெரிஞ்சவன் தான். அஹத், ஆனால் நீங்கள் தெரிந்து வைத்திருக்க போல அல்ல, அவன் ஏகன், நீங்க ஏகனாக அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அல்லாஹு தாலா உணர்த்துகிறான். முஷ்ரிக்குகள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள் அனைவரும் அல்லாஹு தாலாவை ஏற்றிருந்தவர்கள் என்று எங்களுக்கு தெரியும். அவங்க எல்லாரும் அல்லாஹு தாலாவுடைய ருபூபியத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். அல்லாஹு தாலா தான் படைத்தான், பரிபாலிக்கிறான், நிர்வகிக்கிறான், அவன் தான் சொந்தக்காரன். இந்த எல்லா கருத்தையும் அல்லாஹு தாலாவுடைய விடயத்தில் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்த விடயம், அல்லாஹு தாலா தான் வணக்கத்துக்குரியவன், வணங்கப்பட வேண்டியவன் என்ற கருத்தை தான் அவர்கள் அதில் தான் அவர்கள் பிழை விட்டார்கள். ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தார்கள் அல்லது பிழை விட்டார். குர்ஆன்ல நிறைய வசனங்கள் வருகிறது. நீங்க அவங்கள்ட்ட கேளுங்கல்ல, இன் சஅல்தஹும் மன் ஹலக்கஸ் ஸமாவாதி வல் அர்த் வஸஹர ஷம்ஸ வல் கமர், வானம் பூமியை படைத்தது யாரு, சூரியனை சந்திரனை வசப்படுத்தினது யாருன்னு நீங்க கேட்டா லயகூலூன, நிச்சயமாக அல்லாஹ் என்று சொல்வார். எனவே அவங்களுக்கு அல்லாஹு தஆலா தெரியும். யாரு உணவளிக்கிறன்னு கேட்டால் அல்லாஹ் என்று சொல்வார்கள். இன் சஅல்தஹும் மன் நஸ்ஸல மினஸ் ஸமாஇ மாஅன், வானத்திலிருந்து நீரை இறக்குவோன் யார் என்று அவர்களை நீங்க கேட்டா அவங்க சொல்லுவாங்க அல்லாஹ் என்று சொல்லுவாங்க. ரைட்? இது இணை வைப்பாளர்களிடம் தான் இந்த வசனங்கள் கேட்குமாறு சொல்கிறது. யூதர்கள், கிறிஸ்தவர்கள் அல்லாஹு தாலாவை தெரிந்திருந்தார்கள், ஏற்றிருந்தார்கள் என்பது எங்களுக்கு இயல்பாக தெரிந்த ஒரு செய்தி. எனவே அப்படியெல்லாம் தெரிந்து வைத்துக் கொண்டு பிழையாக தெரிந்து வைத்துக் கொண்டிருந்து கேள்வி கேட்ட எல்லாரையும் பார்த்து அல்லாஹு தாலா சொல்கிறான், குல் ஹுவல்லா, அவன் தான் அல்லாஹ், நீங்க ஏற்கனவே தெரிஞ்ச அல்லாஹ் தான். ஆனால் நீங்கள் தெரிந்து வைத்திருப்பது போல ஏற்றிருப்பது போல அல்ல, அவன் அஹத், அவன் ஏகன் என்று அடுத்த பகுதியிலே அல்லாஹு தாலா சொல்கிறான். அவர்களுக்கு அல்லாஹு தாலாவை தெரியும். அவர்கள் கஅபாவை பைத்துல்லா என்றுதான் அழைத்தார்கள். 360 சிலைகள் இருந்தது என்று சொல்லப்படுகிறது. அந்த எந்த சிலைட பேர்லையும் அந்த இல்லத்தை அவர்கள் அழைக்கவில்லை, அல்லாவின் இல்லம் என்றுதான் அழைத்தார்கள். அப்படி தெரிந்திருந்தவர்களை நோக்கி அல்லாஹ் என்று இந்த சூரா ஆரம்பிக்கிறது. அஹத், குல் ஹுவல்லாஹு அஹத், அவன் ஏகன்
என்று அவர்கள் ஏற்கனவே தெரிந்து வைத்திருந்த நம்பிக்கையை பிழையாக்குகின்ற, மொத்தமாக தௌஹீதை சொல்கின்ற வசனமாக இந்த வசனத்தை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். ஒரு தனித்துவமான சொல் இது. அரபு மொழியிலே ஒன்று என்று சொல்வதற்கு வாஹித் என்ற சொல் உபயோகிக்கப்படுகிறது. அதனை விடவும் மிகவும் நுணுக்கமான சொல் இது என்று மொழி பின்னணியிலே இந்த சொல்லை எல்லோரும் விளங்கப்படுத்துகிறார்கள். இமாம் ஷவுகானி அவர்கள் அதனை மிக நுணுக்கமாக சொல்கிறார்கள். இன்னஹு லா யூஸஃபு பில் அஹதிய்யத்தி கைரல்லாஹி தஆலா. அஹதிய்யத், அஹத் என்ற இந்த சொல் அல்லாஹ் அல்லாத வேறென்றையும் வர்ணிப்பதற்கு பொருத்தமற்றது. அப்படி வர்ணிப்பதில்லை மொழியிலே. லா யுகாலு ரஜுலுன் அஹத். ரஜுலுன் அஹத் என்று சொல்ற, ஒரு மனிதன் என்று சொல்வதற்கு ரஜுலுன் அஹத் என்று சொல்வதில்லை, ஏக மனி அப்படி சொல்றதில்லை. வலா திர்ஹமுன் அஹத், ஒரு திர்ஹம் என்று சொல்வதற்கு திர்ஹமுன் அஹத் என்று சொல்வதில்லை. கமா யுகாலு ரஜுலுன் வாஹித். ரஜுலுன் வாஹித் ஒரு மனிதன் அப்படி சொல்றது போல, திர்ஹமுன் வாஹித் ஒரு திர்ஹம் என்று சொல்வது போல அதற்கு அஹத் என்று சொல் உபயோகிக்கப்படுவதில்லை. வல் வாஹிது யதுகுலு ஃபில் அஹதி வல் அஹது லா யதுகுலு ஃபில் வாஹித். ஒருவன் என்று சொல்வது ஏகன் என்பதற்குள் உள்ளடங்குகின்ற ஒரு விடயம். ஆனால் ஏகன் என்று சொல்கின்ற போது அது ஒருவன் என்பதற்குள் உள்ளடங்குவதில்லை. நீங்கள் சிந்திச்சா விளைங்கொலையிலும் எளிமையாக அதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். அது நுணுக்கமாக அது விளங்கப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது கால இப்படி சொன்னால், அதாவது லா யுகாவிமுஹு வாஹிதுன் ஜாஸா யுகால லா யுகாவிமுஹு வாஹிதுன், ஒருவர் அவரை எதிர்ப்பதில்லை என்று வாஹித் என்பதை பாவித்து சொன்னால் அதோட கருத்து என்னென்றால், அப்போ ஒருவர் இல்லாம 2-3 பேர் அவரை எதிர்க்கிறாங்க என்று கருத்து எடுக்க முடியும். ஆனால் லா யுகாவிமுஹு அஹதுன் என்று பாவித்தால் ஒருவருமே எவருமே அவரை எதிர்ப்பதில்லை என்று கருத்து. அந்த நுணுக்கம் இதிலே இருக்கிறது. ஃபர்ரகா ஸஅலப் பைன வாஹித் வ பைன அஹத் பிஅன்ன அல் வாஹித் யதுகுலு ஃபில் அதத் வ அஹத் லா யதுகுலு ஃபீஹி. வாஹித் என்பது 1 2 3 என்று அரபில் எண்ணுகின்ற போது எண்ணிக்கையில் உள்ளடங்குகின்ற ஒரு விடயம். அஹத் என்பது அப்படி உள்ளடக்கப்படுகின்ற விடயம் அல்ல. எனவே நுணுக்கமான, அல்லாஹ்வுக்கு மாத்திரமே பொருத்தமான, மொழியிலும் யதார்த்தத்திலும் நுணுக்கமா விளைய முடியும். நாங்க மொழியிலும் யதார்த்தத்திலும் அல்லாஹ்வுக்கு மாத்திரமே பொருத்தமான அந்த சொல் இங்கு உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் என்ற பேரில் நாடப்படுபவன் தனித்துவம், அவன் தனித்தவன், அவன் ஏகன் என்ற செய்தியை இந்த வசனம் சொல்கிறது. அல்லாஹ் என்ற சொல்லால் நாடப்படுபவனை அவர்கள் வேறு வகையில் விளங்கி வைத்திருந்தார்கள். அவர்கிட்ட அல்லாஹ் என்ற சொல்லால் நாடப்படுகின்ற ஒரு கடவுளை பற்றிய நம்பிக்கை அவர்களிடம் ஏற்கனவே இருந்தது. ஆனால் வேறு தன்மைகளோடு அவர்கள் நம்பியிருந்தார்கள். இந்த வசனம், முதல் வசனம், எல்லோருக்கும் பதிலாக அல்லாஹ் என்ற பெயரால் நாடப்படுபவன் ஏகன், நீங்கள் விளங்கி வைத்திருப்பவன் போன்றல்ல என்று சொல்கிறார். அந்த கருத்து அமைகிறது. இமாம் இப்னு ஆஷிர் அவர்கள் அதனை விளங்கப்படுத்துகிறார்கள். எல்லா வகையிலும் அல்லாஹு தஆலா ஏகன். குல் ஹுவல்லாஹு அஹத் என்று சொல்வதற்கூடாக மொத்தமாக தௌஹீத் சொல்லப்படுகிறது. சொல்லுங்கள், கூறுங்கள், அவன் அல்லாஹ், அவன் ஏகன், எல்லா வகையிலும் அவன் ஏகன் என்று என்பது இங்கு உறுதிப்படுத்தப்படுகிறது. அவர்கள் குறைஷி நிராகரிப்பாளர்களாக இருக்கலாம், அன்று வாழ்ந்த யூதர்கள், கிறிஸ்தவர்கள், உலகத்தில் வாழ்கின்ற மனிதர்களாக இருக்கலாம். அல்லாஹு தாலாவை குறித்து விளங்கி வைத்திருந்த அனைத்து விடயங்களிலும் அல்லாஹ் ஏகன் என்று இங்கு சொல்ல, அவர்கள் அல்லாஹு தாலா தான் உலகத்தை படைத்தான் என்று நம்புகிறார். அந்த விஷயத்தில் அவன் ஏகன், அவனுடைய யாரும் முதல்ல கூட்டு சேரவில்லை, அவன் தான் உணவளிக்கிறான் என்று நம்பினார்கள். அந்த விடயத்தில் அவன் ஏகன் என்று வசனம் சொல்கிறது. அதே நேரம் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்த, அவர்களது வழிகேடு இருந்த உலூஹியத், அவன் தான் வணக்கத்துக்குரியவன் என்ற பகுதியிலும் அவன் தான் ஏகன். நீங்க ருபூபியத்தை ஏற்று அந்த விடயங்கள்லாம் அவன் ஏகன் என்று இந்த வசனம் சொல்வது போல, அவர்கள் ஏற்காமல் இருந்த உலூஹியத், வணக்கத்திற்குரியவன் என்ற விடயத்திலும் அல்லாஹு தாலா ஏகன் என்பதை இந்த வசனம் உறுதிப்படு. இன்னல்லாஹ முன்ஃபரிதுன் பில் இலாஹியத்தி லா யுஷாரிகுஹு ஃபீஹா ஷைஉன் மினல் மௌஜூதாத். அல்லாஹு தாலா வணக்கத்துக்குரியவன் என்ற கடவுள் என்ற விடயத்தில் அவன் ஏகன், தனித்திருப்பவன். லா யுஷாரிகுஹு ஃபீஹா ஷைஉன் மினல் மௌஜூதாத், படைப்புகளில் எதுவுமே அவனோடு அந்த விடயத்தில் பங்கெடுப்பதில்லை. குல் ஹுவல்லாஹு அஹத், சொல்லுங்கள் அவன் அல்லாஹ், அவன் ஏகன் என்று சொல்கின்ற போது தௌஹீத் இப்படி மொத்தமாக சொல்லப்படுகிறது. ஹாதா இப்தாலுன் லிஷ்ஷிர்கி, இந்த சொல்லுக்கூடாக இமாம் இப்னு ஆஷிர் அவர்கள் சொல்கின்ற வசனம் இப்படி சொல்வதற்கூடாக, குல் ஹுவல்லாஹு அஹத், அவன் அல்லாஹ், அவன் ஏகன் என்று சொல்வதற்கூடாக, நான் எனது ரப்பு, எனது கடவுள் அவன் அல்லாஹ், அவன் ஏகன் என்று சொல்வதற்கூடாக உலகத்தில் இருக்கின்ற இணை வைப்புகள் முறியடிக்கப்படுகிறது, வழிகேடாக்கப்படுகிறது. இப்தாலுன் லிஷ்ஷிர்கில்லதி யுதீனு பிஹி அஹ்லுஷ் ஷிர்க், இணை வைப்புகளாக புரிந்து வைத்திருக்கின்ற சிந்தனைகளை இந்த வசனம் பிழையாக்குகிறது.
அதுல எத்தனையோ வகையான இணை வைப்புகள் இருந்தது. கிறிஸ்தவர்களிடம் இருந்த பிதா சுதன் பரிசுத்த ஆவி என்று மூன்றில் ஒன்றுதான் மூணும் ஒன்றுதான் என்று சொல்கின்ற தஸ்லீஸ், யூதர்களிடம் இருந்த பிழையான கொள்கைகள், நெருப்பு வணங்குகளிடம் இருந்த இணை வைப்பு, இப்படி எத்தனை வகையான இணை வைப்புகள் இருந்தது. அனைத்து இணை வைப்புகளை விட்டும் விடயத்திலும் அல்லாஹ் ஏகன், அவற்றை விட்டும் அவன் தூய்மையானவன், எல்லாத்தையும் விட்டும் எல்லா விடயங்களுக்கும் முரணான அவை அல்லாத ஒரு கடவுளை பற்றித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கடவுளை நோக்கித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைக்கிறார்கள் என்ற செய்தியை இந்த வசனம் சொல்கிறது. வசனத்திட நோக்கம் என்ன நாங்க பார்த்தா, இப்படி சொல்றது கூடாக எல்லா வகையான ஷிர்க்குகளும் விட்டும் இல்லாத இணை வைப்புகள் அனைத்தையும் விடுபட்ட, அனைத்திலிருந்தும் அவை அனைத்தோடும் ஒத்து வர முடியாத ஒரு கடவுளை நோக்கித்தான் நான் அழைக்கிறேன். குல் ஹுவல்லாஹு அஹத் என்பதற்கூடாக அந்த செய்தி சொல்லப்படுகிறது. அல்லாத கடவுள்கள் அனைத்தும் இங்கு சிறுக்கிட வடிவங்கள் அனைத்தும் மறுக்கப்படுவது போல அனைத்து கடவுள்களும் மறுக்கப்படுகிறது. சூராவுடைய 2வது பகுதி, நாங்கள் இதற்கு முன்னர் சொன்ன பகுதி, மொத்தமாக தௌஹீதை சொன்ன வசனம். அது மொத்தமாக அவன் ஏகன் என்று சொன்ன வசனம். அடுத்த பகுதி தௌஹீதின் பிரதான பகுதிகளை சொல்லி, அதன் பிரதான பகுதிகளை சொல்லி அல்லாஹு தாலாவை தௌஹீத் படுத்துகின்ற, அவன் ஏகன் என்று சொல்கின்ற வடிவங்களை சொல்லி சொல்கின்ற பகுதியாக அடுத்த பகுதி அமைகிறது. அந்த வடிவங்கள் தான் உலகத்திலே இணை வைப்புகள் நிகழும். நான் ஏற்கனவே அதனை உங்களுக்கு விளங்கப்படுத்தியிருக்கிறேன். முதலாம் பகுதியுடன் இதை தொடர்புபடுத்தி பார்த்தால், அங்க ஏற்கனவே சொன்னது போல அங்க முன்னுக்கு வந்த வசனம், முதல் வசனம் தௌஹீத் மொத்தமாக சொல்லப்படுகிறது. குல் ஹுவல்லாஹு அஹத், சொல்லுங்கள் அல்லாஹ் அவன்தான் அல்லாஹ், அவன் ஏகன் என்று மொத்தமாக அவனை எல்லா வகையான இணை வைப்புகளிலிருந்தும் விடுவிக்கின்ற ஒரு வடிவம் அங்கு முன்வைக்கப்படுகிறது. இந்த பகுதி அடுத்த 3 வசனங்களும் தௌஹீதில தனித்தனி வடிவங்களை அல்லாஹு தாலா தனித்தனி வடிவங்களிலும் அல்லாஹ் ஏகன் என்பது சொல்லப்படுகிறது. அதற்கூடாக அந்த தனித்தனி வடிவங்களில் நடக்கின்ற இணை வைப்புகள் இங்கு மறுக்கப்படுகிறது. அவற்றை விட்டும் இந்த ஏகத்துவ கொள்கை விடுவிக்கப்படுகிறது, அது தெளிவுபடுத்தப்படுகிறது. 2வது வசனத்தை நாங்க பார்க்க, அல்லாஹு சமத், அவன்தான் சமத். இந்த பிரயோகம் அல்லாஹு சமத், அவன்தான் சமத், அந்த அல் என்பதோடு சேர்த்து சமத் என்ற பிரயோகம் வந்திருப்பதனால் அல்லாஹ் அவன்தான் சமத் என்றுதான் நாங்கள் இதனை மொழிபெயர்க்க வேண்டும். அல்லது அல்லாஹ் அவன் மட்டுமே சமத் என்று மொழிபெயர்க்க வேண்டும். இதற்கூட அந்த கருத்து தான் நாடப்படுகிறது. மொழி பின்னணியில் அறிஞர்கள் அதனை விளங்கப்படுத்துகிறார்கள். அசமத் என்பதற்கு சஹாபாக்களிடமிருந்து தாபிஈன்களிடமிருந்து அதிகமான விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இமாம் ராசி அவர்கள் 18 கருத்துக்களை இங்கு இலக்கம் பிழையாக போடப்பட்டிருக்கிறது. 18 கருத்துக்களை மொழி பின்னணியிலும் சஹாபாக்கள் தாபிஈன்களிடமிருந்து வந்த அறிவிப்புகளிலிருந்து சமத் என்பதற்கு விளங்கப்படுத்துகிறார்கள். மௌலானா அபுல் அலா மௌதூதி அவர்கள் 13 கருத்துக்களை சொல்கிறார்கள். சமத் என்பது அல்லாஹு தாலாவுடைய திருநாமங்களில் ஒன்று என்பது எங்களுக்கு தெரியும். திருமதியிலே வருகின்ற அல்லாஹு தாலாவுடைய திருநாமங்களை அறிவிக்கின்ற அந்த ரிவாயத்தில் இந்த பெயர் இடம்பெறுகிறது. சமத் என்ற அந்த சொல்லை நாங்கள் மொழியில் பார்த்தால், ஒன்று தேவைகளின் போது நாடப்படுபவன் என்ற கருத்து இந்த சொல்லுக்கு இருக்கிறது. அந்த சொல்லப்படுகின்ற 13, 18 ஒரு தொகையாக சொல்லப்படுகின்ற கருத்துகளில் மிக அடிப்படையான நாடப்படுகின்ற கருத்தை இப்படி நாங்கள் விளங்கப்படுத்துவோம். தேவைகளின் போது நாடப்படுபவன், நோக்கப்படுபவன் என்று இதற்கு கருத்து இருக்கிறது என்று மொழி பின்னணியிலே அதை நாங்கள் விளங்கி கொள்ளும். அதே நேரம் அதோட விளைவாக வருகின்ற இன்னொரு கருத்து தான், அனைவரும் அவன் பால் தேவையுள்ளவர்கள், அவன் யாரின் பாலும் தேவையற்றவன் என்ற கருத்தை இந்த மொத்த கருத்திலிருந்து பெற முடியும். ஏனென்றால் இந்த சமத் என்பதற்கு மொழி கருத்தை விளங்கப்படுத்துகின்ற எல்லோரும் அல்லாஹு தாலாவின் பூரணத்துவத்தை குறிப்பதாக சேர்த்து அதனை அவன் பூரணமானவன் என்ற சொல்லை சேர்த்து விளங்கப்படுத்துகிறார்கள். எனவே அவனுடைய பூரணத்துவம் என்ற கருத்திலிருந்து ஏனே யாரின் பாலும் தேவையற்றவன் என்ற கருத்தையும் இந்த சொல் உள்ளடக்கி இருக்கிறது. எனவே நாங்கள் எளிமையா இப்படி சொல்லும், தேவைகளின் போது நோக்கப்படுகின்ற பூரணமானவன் அவன், தேவைகளின் போது நோக்கப்படுகின்ற பூரணமானவன், வேறு யாரின் பாலும் தேவையற்றவன் அவன் என்ற கருத்தை நாங்கள் இந்த அல்லாஹு அஹத், அல்லாஹு சமத், அவன்தான் சமத், அவன்தான் தேவைகளின் போது நோக்கப்படுபவன், அவன் வேறு யாரின் பாலும் தேவைகளின் போது நோக்குவன் அல்ல, தேவையற்றவன் என்றுதான் நாங்கள் இதற்கு கருத்தை கொள்ள வேண்டும். பூரணத்துவம் என்ற கருத்திலிருந்து இந்த 2வது கருத்தை நாங்கள் புரிந்து கொள்ள முடியுமாக இருக்கும். தௌஹீதின் அடிப்படை கூறுகளில் இந்த விடயம் ஒன்று. எனது தேவைகளின் போது நோக்குதல் என்பது தௌஹீத் அடிப்படைகள் ஒன்று. இன்னொரு மாதிரி சொன்னால், உலகத்துல இணை வைப்பு நடக்கின்ற வடிவங்கள்ல இது ஒன்று.
தேவைகளின் போது தங்களது தேவைகளை கேட்பதற்காக, தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக எத்தனையோ வகையான கடவுள்களின் வடிவங்களை, கடவுள்களுக்கு இணையானவர்களை, கடவுள்களுக்கு துணையானவர்களை, கடவுள்களுக்கு நெருக்கி வைப்பவர்களை என்று எத்தனையோ வகையான வழிகேடுகளை உலகம் வைத்திருக்கிறது. அவை அனைத்தையும் விட்டும் அல்லாஹு தாலாவை தூரமாக்குகின்ற, அவை எவற்றையோடும் சம்பந்தம் இல்லாத ஒரு கடவுளை நோக்கித்தான் நான் அழைக்கிறேன். அல்லாஹு சமத் என்பதற்கூட அந்த செய்தி சொல்லப்படுகிறது. ஆன்மீக தேவைகள், பௌதீக தேவைகள், பிரார்த்தனைகளுக்காக அல்லாஹு அல்லாதவர்களை நோக்க முடியாது. தேவைகளின் போது நோக்கப்பட வேண்டிய ஏகனவன், தேவைகளின் போது நோக்கப்பட வேண்டிய ஏகனவன், நேர்ச்சைகளின் போது நோக்கப்பட வேண்டிய ஏகனவன், காணிக்கைகளின் போது நோக்கப்பட வேண்டிய ஏகனவன், பிரார்த்தனைகளின் போது நோக்கப்பட வேண்டிய ஏகனவன் என்று அந்த விடயத்தில் அவன் ஏகன். அல்லாஹு சமத். தேவைகளின் போது நோக்கப்படுவதில் அவன் ஏகன், வேறு யாரையும் நோக்க முடியாது. வழிகாட்டல்களை தருவது, எதையெல்லாம் மனிதனுக்கு தேவை இருக்கிறதோ அவை அனைத்தையும் பெறுவதற்காக மனிதன் நோக்குவதற்குரியவன், நாடி செல்ல வேண்டியவன் அல்லாஹு தாலா மட்டும்தான் என்பதுதான் குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு சமத், அல்லாஹு தாலா சமத் என்பதற்கூடாக இங்கு நாடப்படுகிறது. இந்த விடயத்தில் உலகத்தில் இருக்கின்ற பிழையான எல்லா விடயங்களை விட்டும் இந்த தௌஹீத் வேறுபட்டது என்று இந்த வசனத்துக்கூடாக அல்லாஹு தாலா உணர்த்து. எனவே உலகத்துல தௌஹீதுக்கு முரணாய்க்கிற ஒரு வடிவம் அது. அடுத்த விடயம் 3வது வசனம், லம் யலித் வலம் யூலத், அவன் பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லை. அவன் பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லை. லம் யலித் என்று வசனம் ஆரம்பிக்கிறது. அவன் யாரையும் பெறவில்லை. இந்த வசனத்தை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். நேரடியாக யாரையும் பெறவில்லை என்பதற்கூடாக நேரடியாக அல்லாஹு தாலாவுக்கு பிள்ளைகள் இல்லை என்ற கருத்து இங்கு வலியுறுத்தப்படுகிறது. எளிமையாக அந்த கருத்து நேரடியாக வலியுறுத்தப்படுகிறது. உலகத்தில் இந்த சிந்தனை பின்னணியில் இருந்த எல்லா வழிகேடுகளை விட்டும், எல்லா சிந்தனைகளை விட்டும் வித்தியாசமான ஏகத்துவத்தை தான் அல்லாஹு தாலாவின் விடயத்தில், எனது கடவுள் விடயத்தில் நான் முன்வைக்கிறேன். அல்லாஹு தாலாவை அறிமுகப்படுத்துவதற்கு அது ஒரு அடிப்படை என்று இந்த சூறாவை அல்லாஹு தாலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உணர்த்துகிறார். உலகில் நடைபெறுகின்ற இணை வைப்பிட அடுத்த வடிவம் என்று இதனை சொல்ல முடியும். முதலாவது சொன்னோம், தேவைகளின் போது நோக்கப்படுவது இணை வைப்பிட உலகத்தில் இருக்கிற இணை வைப்புகள முதலாவது வடிவம். அடுத்த வடிவம் தான் அல்லாஹு தாலாவுக்கு பிள்ளை இருப்பதாக, அவனிடமிருந்து வருகின்ற பிள்ளைகள் இருப்பதாக நம்ப யூதர்கள் அப்படி நம்பினார்கள். கிறிஸ்தவர்கள்ட நம்பிக்கையில அந்த பிரச்சனை இருக்கிறது. மலாய்க்கத்துகளை அல்லாஹு தாலாவின் பெண் மக்கள் என்று நம்புகின்ற பிழையான நம்பிக்கை கொண்டவர்கள் இருந்தார்கள். இப்படி பிள்ளை இல்லை என்ற சிந்தனை முதலாவது இந்த வசனத்தில் மறுக்கப்பட அது அடிப்படைகள். இரண்டாவது, அல்லாஹு தாலா லம் யலித் என்று சொல்வதற்கூடாக, அவன் பெறவும் இல்லை என்று அவனுடைய தௌஹீதை சொல்வதற்கூடாக, அவனில் இருந்து தெய்வீகத்தன்மையை பெற்று உருவாகின்ற கடவுள்கள் இல்லை. அப்படி தெய்வீகத்தன்மைகள், இந்த பின்னணியில் அமைந்த சிந்தனைகள் தௌஹீதுக்கு முரணானது என்று இந்த வசனம் சொல்கிறது. அந்த வகையில தான் அவதார கொள்கை இந்த சிந்தனைக்கு முரணானது என்று நாங்கள் புரிந்து கொள்ள. அல்லாஹு தாலாவிடமிருந்து தெய்வீக சக்தியை பெற்று மனிதனாக வெளியாகிற, வேறொரு வடிவத்துல வெளியாகிற அத்வைத கொள்கை அப்படித்தான். நாங்க சுருக்கமாக விளையும் கொள்ள வேண்டியது, அல்லாஹு தாலாவிடம் இருந்து தெய்வீக கொள்கையை பெற்று இன்னொன்று ஆக வெளியாகின்ற அந்த எல்லா வழிகேட்டு வடிவங்களையும் லம் யலித் என்பதற்கூடாக இந்த தௌஹீதுக்கு முரணானது என்று இந்த வசனத்திலிருந்து நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். மூன்றாவதாக, லம் யலித் என்பதற்கூடாக தெய்வத்தை குடும்பமாகவும் பிள்ளையாகவும் தகப்பனாகவும் சகோதரர்களாகவும் புரிந்து வைத்திருக்கின்ற இந்த கடவுள் குடும்பம் என்ற அந்த சிந்தனையை இந்த பின்னால் வருகின்ற பகுதியை சேர்த்து லம் யூலத் வலம் யூலத், அவன் பெறப்படவும் இல்லை என்பதற்கூடாக மறுக்கப்படுகிறது. வசனத்தின் அடுத்த பகுதிதான் லம் யலித் வலம் யூலத், அவன் பெறப்படவும் இல்லை, அவன் பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லை என்பது கூட ஏற்கனவே சொன்னது போல எளிமையாக அவனுக்கு அல்லாஹு தாலாவுக்கு அவனை பெற்றெடுக்கின்ற தந்தை இல்லை என்று எளிமையாக நாடப்படுவது போல, நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல முன்னருள்ள பகுதியோடு சேர்த்து இந்த கடவுளை குடும்பமாக புரிந்து கொள்கின்ற அந்த சிந்தனை இந்த வசனத்துக்கூடாக மறுக்கப்படுகிறது. அப்படி ஒரு கடவுள் கொள்கையை, ஏகத்துவத்தை குர்ஆன் முன்வைக்கவில்லை. அல்லாஹு தாலா பற்றிய சிந்தனை அப்படிப்பட்டதல்ல என்று இந்த சூரா சொல்கிறது. அவன் வேறெங்கிருந்தும் அது இந்த லம் யூலத், அவன் பெறப்படவும் இல்லை என்பதற்கூடாக தெய்வீக சக்தியை அல்லாஹு தாலா வேறெங்கிருந்தும் பெற்றுக்கொள்ளவும் இல்லை என்ற விடயம் இங்கு உணர்த்தப்படுகிறது. பெறுதல் என்பது தகப்பனாக ஒருவரை கொண்டு அவனிடமிருந்து பெறப்படுதல் என்பது அவரிடமிருந்து பண்புகளை எடுத்துக்கொண்டு பிறத்தல் என்ற அந்த விடயங்களுக்கு எளிமையாக தெரியும். இன்னொரு வகையில் இந்த பிரயோகங்களுக்கு கூடாக
படைப்புகளுக்கு உள்ள தேவைகள் இல்லாதவன் அல்லாஹு தாலா என்ற நான் அழைக்கின்ற கடவுள், நான் நம்புகின்ற கடவுள், நான் ஏற்று விசுவாசிக்கின்ற கடவுள் படைப்புகளுக்கு இருக்கின்ற தேவைகள் உள்ளவன் அல்ல. அப்படி ஒரு பலவீனமான புரிதலை உலகத்தில் மனிதர்கள் கொண்டிருக்கிறார்கள். படைப்பாளனை, கடவுளை மனிதர்கள தன்மைகளோட சேர்த்து புரிந்து கொண்டிருக்கின்ற ஒரு பிழை இருக்கிறது. அந்த நிலை இங்கு மறுக்கப்படுகிறது. குல் ஹுவல்லாஹு அஹத், நபியை சொல்லுங்கள், அவன் தான் அல்லாஹ், அவன் ஏஹத், அல்லாஹு சமத், அவன் தேவைகளின் போது நாடப்படுபவன், வேறு யாரது தேவையும் அற்றவன். லம் யலித், அவன் யாரையும் பெறவும் இல்லை. வலம் யூலத், அவன் யாரிடமிருந்தும் பெறப்படவும் இல்லை. இந்த பகுதி 2வது பகுதியில பெறப்படவும் இல்லை என்ற இந்த பகுதியில உலகத்துல இணை வைப்புகள் குறைவு. ஆனால் அல்லாஹு தாலா விடயத்தை பூரணமாக சொல்வதற்காக இந்த வசனம் இங்கு பேசப்படுகிறது. இமாம் இப்னு ஆஷூர் அவர்கள் இந்த 3 வசனங்களுக்கு ஊடாகவும் எப்படி அல்லாஹு தாலாவுடைய தௌஹீத் உறுதிப்படுத்தப்படுகிறது என்பதை நான் நீங்கள் இவ்வளவு நேரம் சொன்ன அந்த செய்தியை இப்படி சுருக்கமாக சொல்கிறார்கள். பலம்மா அப்தலத்தில் ஜும்லத்துல் ஊலா இலாஹியத இலாஹின் கைரல்லாஹி பில் அசாலா. 1வது வசனம் குல் ஹுவல்லாஹு அஹத், அவன் தான் அல்லாஹ், அவன் ஏகன் என்று சொல்வதற்கூடாக அடிப்படையிலேயே, பூர்வீகத்திலேயே, பேசிக்லேயே அல்லாஹு தாலா ஏகன், அதுக்கு மாற்றமான எல்லா சிந்தனையும் வழிகேடுகள் அபுத்தலத், அவற்றை அந்த வசனம் மறுத்தளித்து விடுகிறது. அபுத்தலத்தில் ஜும்லத்து சானியத்து, 2வது வசனம் அல்லாஹு சமத் என்பதற்கூடாக இலாஹ கைரில்லாஹி பில் இஸ்திஹ்காக், தகுதியை பெற்றுக்கொண்டு கடவுள் என்ற விடயத்தில தகுதி கூடாக. இப்ப மனிதர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுதல் என்பது தகுதியை வளர்த்துக் கொள்வது. அடிப்படையில் உள்ள தகுதியாக ஒரு மனிதனிடம் இருக்க வேண்டியதில்லை. ஒரு மனிதன் வளர்த்துக் கொள்கின்ற, ஏற்படுத்திக் கொள்கின்ற ஒரு தகுதியாக மனிதர்களுக்கு உதவி செய்தல் என்ற நிலை, தேவைகளை நிறைவேற்றுதல் என்ற விடயம் அமைய முடியும். அந்த கண்ணோட்டத்திலும் அல்லாஹு தாலாவுக்கு நிகராக்க முடியாது மனிதர்கள் ஏனே எதனையும். அப்தலத் ஹாதிஹில் ஜும்லத்து இலாஹியத கைரில்லாஹி பில் ஃபர்இய்யா, அல்லாஹு தாலாவிடமிருந்து பிரிந்து வருகிற வகையில கிளை, அவனிடமிருந்து பிரிந்து வருகின்றது என்கின்ற வகையில் உள்ள இணை வைப்புகளையும் இந்த 3வது வசனம் நம் யலித் வலம் யூலத் என்ற வசனம் அல்லாஹ்விடமிருந்து பிரிந்து வருவதாக, தெய்வத்திடமிருந்து பிரிந்து வருகின்ற வகையில் அமைகின்ற தெய்வீக கோட்பாடுகளை, நம்பிக்கைகளை பிழைன்னு இந்த வசனங்கள் சொல்கிறது. லம் யகுன் லஹு குஃபுவன் அஹத், சூராவுடைய கடைசி வசனம், அவனுக்கு நிகராக ஒப்பாக ஒன்றும் இல்லை. தௌஹீதுக்கு களங்கம் ஏற்படுத்தப்படுகின்ற 3வது வடிவம் தான் அல்லாஹு தாலாவுக்கு இணையாக, நிகராக, அவனுடைய பண்புகளுக்கு, அவனுடைய செயல்களுக்கு, அவனுடைய தாத்துக்கு அவனை இணையாக்குற, படைப்புகளுக்கு நிகராக்குற, அல்லது அந்த பண்புகளுக்கும் செயற்பாடுகளுக்கும் அவனுடைய தாத்துக்கும் அதை நாங்கள் அப்படித்தான் புரிந்து விளங்கப்படுத்த முடியும். இணையாக வேறொரு கடவுள் இருப்பதாக நம்புதல், அல்லது படைப்புகளுக்கு அந்த பண்புகள், செயல்கள், தாத்துகள் இருப்பதாக நம்புதல் என்ற வடிவம் தான் உலகத்தில் இருக்கின்ற தௌஹீதுக்கு முரணான 3வது வடிவம். அந்த 3வது வடிவத்தை இந்த வசனம் மறுக்கிறது. லம் யகுன் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை. சுருக்கமாக சூராவுடைய செய்தியை இப்படி ஒரே பார்வையில் சொல்லிவிட முடியும். அல்லாஹு தாலா 1வது வசனத்திலே தௌஹீதை மொத்தமாக சொல்கிறான். குல் ஹுவல்லாஹு அஹத், அவன் தான் அல்லாஹ், அவன் ஏகன் என்று தௌஹீதை மொத்தமாக சொல்லிவிட்டான். பிறகு அடுத்த 3 வசனங்களிலும் தௌஹீதுடைய 3 அடிப்படை பகுதிகளை சொல்லி அந்த 3லும் அவன் ஏகன், அந்த 3லும் அவன் களங்கமற்றவன் என்று சொல்கிறான். இன்னொரு வகையில் உலகத்துல இணை வைப்பு நடக்கிறது இந்த 3 பகுதிகள்ல தான். உலகத்தில் உள்ள பிழையான சிந்தனைகள் அனைத்தும் கடவுள் விடயத்தில் இருப்பது இந்த 3 வடிவங்களில் தான். அந்த 3 வடிவங்களும் பிழையானவை. 3 வடிவங்களிலும் அல்லாஹு தாலா ஏகன், தூய்மையானவன் என்ற கருத்தை சூரா சொல்கிறது. அது ஒரு வடிவம் தான், அடிப்படையான வடிவம் தான், தேவைகளை நிறைவேற்றுதல் என்ற வடிவம். அதற்காக உலகத்துல மனிதர்கள் கடவுள்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதில் அல்லாஹ் மட்டும்தான் அதனை செய்யக்கூடியவன். அல்லாஹு தாலாவிடமிருந்து, கடவுளிடமிருந்து பிரிந்து வருகின்ற கிளையாக அவனிடமிருந்து பிரிந்து பெறப்பட்ட தெய்வீக பண்புகள் உள்ள கடவுள்களை உலக மனிதர்கள் நம்புகிறார்கள். லம் யகுன் லஹு லம் யகுன் வலம் யூலத், அவன் பெறவும் இல்லை, பெறப்படவும் இல்லை என்பது கூடாக அந்த விடயத்தில் அல்லாஹு தாலா ஏகத்துவப்படுத்தப்படுகிறான். அல்லாஹு தாலாவுடைய பண்புகளில், படைப்பாளன் கடவுளின் பண்புகளில் இணைகளை, நிகர்களை கற்பிக்கின்ற வழிகேடுகள், இணை வைப்புகள் உலகத்தில் இருக்கிறது. அது உலகத்தில் இணை வைப்புகள் 3வது வகை. அந்த 3வது வகையை இந்த அலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகரில்லை, இணை இல்லை, இதற்கு முரணாக அமைகின்ற அனைத்தும் தௌஹீதுக்கு முரணானவைகள்.
இணை வைப்புகள் என்று சூரா சுருக்கமாக சொல்கிறது. எளிமையாக ஒரு நாட்டுப்புற அரபியும் புரிந்து கொள்கின்ற வகையில் எளிமையாகவும் இந்த செய்தியை புரிந்து கொள்ள முடியும். உலகத்தில் இருக்கின்ற கடவுள் கோட்பாடுகள் சித்தாந்தங்கள் அனைத்தையும் விட்டும் அல்லாஹு தஆலா தூய்மையானவன் என்று பேசுவதை நுணுக்கமாக இந்த சூரா கொண்டிருப்பதாகவும் நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். எனவே இணை வைப்பு என்பது தௌஹீதை புரிந்து கொண்டு இணை வைத்தல் எந்த சம்பந்தம் இல்லாமல் வாழ்ந்து விடுவது என்பது அல்லாஹு தஆலா எங்களுக்கு தர வேண்டிய பாக்கியம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அன் உஷ்ரிக பிக ஷைஅன் அஅலமு வ அஸ்தக்ஃபிருக லிமா லா அஅலமு. யா அல்லாஹ், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக, யா அல்லாஹ் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அன் உஷ்ரிக பிக ஷைஅன் அஅலமு, நான் தெரிந்து வைத்திருக்கின்ற விடயங்களில் விளக்கத்தோடு தெரிவோடு புரிதலோடு உனக்கு இணை வைப்பதை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். வ அஸ்தக்ஃபிருக லிமா லா அஅலமு, தெரியாமல் உனது விடயத்தில் இணை வைக்கின்ற விடயங்கள் நடந்து விட்டாலும் கூட நடந்து விடாமல் இருப்பதற்காகவும் உன்னிடம் பாவ மன்னிப்பு தேடுகிறேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.